வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 3/7/2024 புதன்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள்: மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே தற்சோதனை என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: அகத்ததுவே தெய்வம், அதன் இயக்க மையம் ஆன்மாவனும் உயிராம் புலன்கள் மூலம் அகப்படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலுற அது மனமாம் மாயையிலே அகத்தவத்தில் அறிவு ஒன்று பழகும் போது அமைதி நிலை கிட்டும் உண்மை தோன்றும். அகத்தாய்வு மனத்தூய்மை வினத்தூய்மை அழித்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. திருமூலர் சொல்லும் போது, தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீர் செய்திட ஐயமில்லை அரும்பிறவி தொடர் என்று மகான் திருமூலர் சொல்றாங்க. நாம ஒவ்வொரு தனி மனிதனும் தவம், மௌனம், தற்சோதனை, மனவளக்கலை மூலமாக எளிய முறையில தியானமும் கத்துக் கொடுத்திருக்காங்க சாமிஜி. மௌனம் இருக்கிறது கத்துக் கொடுத்திருக்காங்க. மௌனத்துல தற்சோதனை செய்து தன்னை தூய்மை செய்து கொள்வது எப்படி என்ற அந்த ஒரு பயிற்சிகளையும் சிறப்பாக நமக்கு சாமிஜி மனவளக்கலை மூலமாக, வேதாத்திரியத்தின் மூலமாக, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை தூய்மை செய்து கொண்டு, தற்சோதனை செய்து கொண்டு, அந்த தெய்வீக நிலைக்கு தன்னை மாற்றி அந்த இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கைய நம்முடைய மனவளக்கலை மன்றங்கள் மூலமாக, வேதாத்திரிய பயிற்சிகள் மூலமாக நாம பெற்று பயன்பெற்று வர்றோம். தற்சோதனை என்பது அவசியமான ஒன்று. ராவணன் எண்ணற்ற தவங்களை செய்து ராவணேஸ்வரன் சொல்லி ஈசனுக்கு நிகராக அவன் பெயர் பெற்றிருக்கிறான். ஆனா அவன்கிட்ட இல்லாதது ஒண்ணு தற்சோதனை. அதனால தன்னையே அழைத்துக் கொண்டால் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அவன் துன்பத்தை கொடுத்து அதன் மூலமாக அவன் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருந்த அந்த ஒரு கதை நமக்கு எல்லோருக்கும் புரியும். நம்மிடம் வெற்றி வழியாக பெற்று வந்த ஒரு பதிவு, அது சஞ்சித பதிவு. அம்மா அப்பா வழியாக பிறந்து உணர்வு தெரிந்த நாளைக்கு அப்புறம் மேல்பதிவாக போட்ட அந்த பதிவு தான் நம்முடைய அந்த மனதின் மூலமாக நம்முடைய கேரக்டராக சஞ்சித பதிவு, பிரார்த்த பதிவு ரெண்டும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையாக ஆகாமியமாக அமைந்திருக்கிறது. சுவாமி சொல்லுவாங்க, இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஞ்சித பிரார்த்த பதிவுகள் நம்மிடம் பதிந்து அந்த பதிவுகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதரும் செய்ய வேண்டியது மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறைநிலையாக மாறி நின்று நாம வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில நம்முடைய அறிவாட்சி தரமானது இறையத்து தன்மைக்கு மாறி மனமானது அமைதி நிலையில, பேரானந்த நிலையில செயல்படும். அப்போ அறிவே தெய்வம் என்று சொல்லுவாங்க சாமிஜி. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய மனம் தூய்மை பெற்றால் நம்முடைய அறிவாட்சி தரம் இறையத்து தன்மையான அந்த அன்பும் கருணைக்கு மாறும். நம்முடைய உள்ள எல்லா கலந்த பதிவுகளையும் நாம நீக்கிக் கொண்டு வாழலாம். நாம் ஒரு உதாரணம், 2-in-1 டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதுல எண்ணற்ற பதிவுகள் இருக்கு. நீங்க அதை எவ்வளவு முறை போட்டாலும் திரும்ப திரும்ப அதே பதிவுகளை அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். ஆனா அதே பதிவுகள்ல மேல்பதிவாக அல்லது அதை தேய்த்து அழித்து வேற பதிவுகளை நாம பதியும் போது அது பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். பழைய பதிவுகள் எதுவுமே நமக்கு இருக்காது. அப்போ அதுபோல நாம் நம்முடைய அந்த வாழ்க்கையில நாம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தவம், மௌனம், தற்சோதனை என்ற அந்த அளவுல நாம வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நீக்கிக் கொள்ளலாம். சாமிஜி நமக்கு 4 விதமான தற்சோதனைகள் கொடுத்திருக்கிறாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். கணிதத்துல கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இருக்கிற மாதிரி நமக்கு இந்த 4 விதமான தற்சோதனைகளை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. எண்ணம் ஆராய்தல்
எண்ணத்தை நாம எப்பவுமே தூய்மையாக வைத்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஆசை சீரமைப்பு தேவையில்லை, சினம் தவிர்க்க வேண்டாம், கவலை ஒழிக்க வேண்டாம். எண்ணம் 6 அடிப்படையில எழும். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். தேவை தெய்வீகத்தை நம்ம பயன்படுத்தணும். பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்புல நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கொண்டு வாழ்ந்தா போதும். அதை மீறி நாம முரணான எண்ணம் தான் பேராசையாக உருவெடுக்குது. அப்படி வரும்போது நமது ஆசை சீரமைத்துக் கொண்டோம் என்று சொன்னா நாம் அதை சீரமைத்துக் கொள்ளலாம். அதிலேயே நாம தவற விட்டுட்டோம்னு சொன்னா அது சினமாக உருவெடுக்கும். அப்போ சினம் தவிர்த்தல் பயிற்சி மூலமாக நம்ம நீக்கிக் கொள்ளணும். அதிலேயே நாம தவற விட்டோம் என்று சொன்னா அது கவலையாக உருவெடுக்கும். அந்த 4 விதமான கவலைகள் தான் உடனடியா தீர்க்கிறது, தள்ளி போட வேண்டியது, அனுபவித்து தீர்க்க வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது. தற்சோதனை செய்து நாம தூய்மை செய்து கொண்டோம் என்று சொன்னா நாம் யார் என்ற அந்த உணர்வோடு நாமே இறைவனாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்ச தோற்றங்கள், உயிரினங்கள் எல்லாமே இறைநிலை என்பதை உணர்ந்து வாழலாங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.